சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மூர்த்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை காணலாம். பணியை தலைவருடைய உடன்பிறப்பு சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளார். சார், குறிப்பாக முருகர் மாநாடுக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நீங்களோட அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. இந்து சமய அறநிலையத்தில் வேணான்றாங்க, அண்ணார் பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதில் அதிமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதை விட என்னுடைய அறிக்கையை தவிர தெளிவான விளக்கத்தை நாங்கள் சொல்லிவிட்டோம். நாங்கள் எங்களை விட பொதுமக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாடே கொதித்து போயிருக்கிறது. காரணம், பெரியாரையும் அண்ணாவையும் படித்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இதுவரையில் அரசியலில் தலையெடுத்ததாக வரலாறே கிடையாது. ஆக இந்த இருவரும் தலைவர்களையும் பழித்து பேசியவர்களை வேடிக்கை பார்த்ததை திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல, தமிழ் உணர்வு மிக்க அத்தனை பேரும், சுயமரியாதை உள்ள அத்தனை பேரும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களே அதை பார்க்கலாம். ஒரு வீடியோவில் என்ன ஆயிருன்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஒரு வீடியோவில் போய் என்ன ஆயிர போகுதுன்னு கேட்குறாங்க. ஒரு வீடியோவில் போய் கொள்கைகளை போய் அது சொரணை உள்ளவனுக்கு தான் வரணும். ஒரு நாள் ஒரு சொல்லும் சரி, 1000 சொல்லும் சொல்லி உணர்ச்சி மயமாக இருந்தால் அது உரைக்கும். சம்பந்தம் கிடையாது அதிமுக சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகளோட தான் அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அரசியல் பேசப்பட்டிருக்கு, தலைவர்களை பற்றி விமர்சனங்கள் இருந்திருக்கு. அரசு சார்பாக நடவடிக்கை உண்டு. அது நாங்கள் மக்கள் முடிவு கொடுத்துட்டோம். மக்களை எதிர்ப்புக்கும் போது அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியது? மத வெறுப்பு சார்ந்த பேச்சுக்கள் கூட பேசப்பட்டிருந்தது ஒரு சிலரால். காவல்துறை சார்பாக அதாவது நீங்கள் பெருசாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மக்கள் அது புறக்கணித்து விட்டார்கள். அது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, நாங்கள் 100 கூட்டம் இப்போ மாநாடு நடத்தி திமுகவுக்கு சேர்க்க வேண்டிய ஓட்டை ஒரே மாநாட்டின் மூலமாக அவர்கள் சேர்த்து கொடுத்து விட்டார்கள். அறநிலையத்துறை மூலமாக குடமுழுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. நிலங்கள் நிறைய மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோயில்கள் அனைத்தும் புனரமைக்கப்படுது. இந்த நிலையில் தொன்மை வாய்ந்த கோயில்கள் அனைத்துமே உண்மையான அந்த கலாச்சாரப்படியான நிகழ்வுகள் நடக்கலை. இந்து சமய அலுவலகத்திலே வேணாம் அப்படின்ற அளவுக்கு பேசி அந்த மாநாட்டில் பேசுகிறார். தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.